வணக்கம். தமிழக அரசியலில் அதிமுக கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி. பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது ஒரு கட்சி. அந்த கட்சி இப்பொழுது பிளவுபட்டது போன்றும் இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சாரார் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை நல்கி இருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பில் இதற்கு தாவேகா தான் காரணம். அதுதான் அதிமுகவை உடைத்திருக்கிறது. குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இதனோடு ஒட்டி அதற்கு முந்தைய நிலையில் அமமுக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்தும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவர்கள் பேரம் பேசி வாங்கினார்கள். அதுவும் ஒரு குதிரை பேரம் என்கிற முறையில் ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விஜய் இருந்த ஒரு அலுவலகத்திற்கு ஒருவர் காரில் முகத்தை மூடிக்கொண்டு போனதாக ஊடகங்கள் ஒளிபரப்பின. அது மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஒருவர் தான் அந்த கட்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். குக்கர் சின்னத்திலே அவர் முன் வந்து தன்னுடைய ஆதரவை நல்குவதற்காக போய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஆளுநரிடம் தரப்பட்ட பட்டியலில் அவருடைய கையொப்பமிட்ட கடிதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் ஐயுஎம்எலும் ஆதரவை தெரிவித்து 120 ஆதரவு இருப்பதாக ஆளுநரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டத்தில். அதாவது அவர் முழுக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வாருங்கள் என்கிற நிலை. அந்த இரண்டாவது நிலையில் அவர்கள் தந்த அந்த பட்டியலில் ஐயுஎம்எல் இருந்தது. இந்த சுயேட்சையாக கருதப்படுகிற மன்னார்குடியிலிருந்து 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக தரப்பட்டது ஒரு கடிதம். அந்த கடிதத்திற்கு பிறகாகத்தான் தினகரன் நள்ளிரவில் ஆளுநர் மாளிகைக்கு பிரவேசித்ததும் மறுநாள் காலையில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்கிற ஊடக வெளிச்சத்தை பெற முயற்சித்ததும் நடந்தது. ஐயுஎம்எல் நாங்கள் எந்த கடிதத்தையும் கொடுக்கவில்லை என்று அவர்கள் பின்வாங்கியிருந்தார்கள். அந்த நிலை கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்திருந்தார்கள். கம்யூனிஸ்டுகள் இரு கட்சிகளும் 2 உறுப்பினர்கள் ஆதரவை நல்கியிருந்தார்கள். பிசிக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவை வழங்காத நிலை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த நிலையிலும் அதிமுக இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த ஆதரவையும் வழங்கவில்லை. இவர்கள் பாண்டிச்சேரியில் தனியாக தங்க வைக்கப்பட்டார்களா, தங்கி இருந்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் கவர்னர் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்த காலகட்டத்திலும் இந்த அதிமுகவை சேர்ந்த யாரும் இப்பொழுது இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கவில்லை. அங்கே தான் இருந்தார்கள். பிறகு கடையின் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் பல காரணிகளால் காலம் தாழ்த்தி அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நல்கியதுக்கு பிறகாக ஆளுநரிடம் நேரம் கோரப்பட்டு அதற்கு விஜய் அவர்கள் போக முனைப்பு காட்டி நேரம் மறுக்கப்பட்டு பல கால சூழலுக்கு பிறகாக ஆளுநர் அழைப்பு விடுத்து அவர் ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தார். பிறகு ஆளுநர் மாளிகை முடிவெடுத்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார்கள். இதுவரை அதிமுகவிலிருந்து எந்த ஆதரவு அறிவிப்பும் வரவில்லை. அதாவது ஆட்சி அமைக்கிற பெரும்பான்மை பெறுகிற வரை அதிமுக சார்பில் இருந்த அல்லது உடைந்த அல்லது தனித்த ஆதரவு தெரிவிக்காக சொல்லப்பட்ட யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதில் இன்னொன்று இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரி போய் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து விட்டு வந்து அதிமுக தலைமையிலான முழு ஆதரவு கொண்ட முழு பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசு அமையும் என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்.
தம்பிதுரை அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தை நான் உங்களுக்கு அந்த காணொளியை காட்டுகிறேன். அதில் அது திமுக ஆதரவா இல்லை எப்படி என்பதை அவர் முழுமையாக சொல்லவில்லை. அதனால் அதிமுக ஆதரவில் அந்த ஆட்சி அமையும் என்று சொல்லியிருந்தார். அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சியோடும் நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறோம். தாவேகாவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க Now so many discussions are going on. That is, I cannot say anything now. Everything will due course of time. We hope that good things will happen. My party, my leader will come back. Are you going to with alliance with the DMK? No, that what I am telling this only I can say. There is the public sentiment is there that ADMK has to come to the power. That is the voters at the time whenever my party leader Edappadi visited, lot of emotion and everything public showed. That we are expecting that may happen due course of time with God's grace. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக் கழகம் 108 வெற்றிகளை ஈட்டியிருந்தது. அதில் முதல்வர் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார். அப்போ அது 107 தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் மோஷனில் வரும். அதுக்கு உடனடியாக காங்கிரஸ் 5 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தது. உடனடியாக அவங்க டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ 107 + 5 அப்படிங்கிறது 212 அப்படிங்கிற அளவில் அவங்களோட அதாவது அவர்களுக்கு ஆதரவு கொண்ட எம்எல்ஏக்களுங்கிற ஒன்று உருவாகிடுது. இதற்கு அப்புறமா அவங்களுக்கு தேவை 6 உறுப்பினர்கள் தேவைப்படுகிறாங்க. அதில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற விசிகே கட்சியில் 2ம் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் 4ம் இந்த 6 பேர் தான் போயிட்டு இருக்குது. ஐயுஎம்எல் நாங்கள் திமுகவினுடைய முடிவை தான் நாங்கள் ஏற்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்குறோம். தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு அறிவிச்சுறாங்க. அப்போ 6 எம்எல்ஏக்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அவர்களுக்குள்ளேயான பொலிட் பியூரோ அமைப்புகளில் பேசி நாங்கள் முடிவை அறிவிக்கிறதா முதலில் சொல்கிறாங்க. முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் அவரோட பேசிட்டு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில செயலாளராக இருக்கிற வீரபாண்டியன் அவர்கள் அந்த அறிவிப்பை முதலில் வெளியிடுறாரு. ஆட்சியில் பங்கேற்கவில்லை, நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை அறிவிக்கிறார். அதற்கு சற்று தாமதமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் பேசி அவர்கள் க்குள்ளேயான ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகு அவர்களுடைய மேல்மட்ட பொலிட் பியூரோ உறுப்பினர்களுடைய கூடுதலுக்கு பிறகாக சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம், பிறகு முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன், பிறகு அந்த முடிவை அறிவித்து அவர்களும் நிபந்தனையற்ற ஆதரவு, ஆட்சியில் பங்கேற்கவில்லை என்கிற கடிதத்தை லெனின் அவர்கள் இவர் தாவேகா அலுவலகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆக 4 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களுடைய ஆதரவை அவர்கள் நல்கி வருகிறார்கள். அது 2 உறுப்பினர்கள் ஐயுஎம்எல் அல்லது விசிகே என்கிற நிலை நீடிக்கிற பொழுதுதான் ஐயுஎம்எல் ஆதரவும் இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருப்பதாக அவர்கள் ஆளுநர் மாளிகையை அணுகுகிறார்கள். விசிகே ஆதரவு அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற காமராஜ் அவர் வழங்கியதாக சொல்லப்பட்டது. அது குதிரை பேரத்தின் அடிப்படையில் நடந்ததாக சொல்லப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு நள்ளிரவில் டிடிவி தினகரன் பிரவேசம் செய்து இது குதிரை பேரம் என்கிறார். ஆனால் ஒருவர் விஜயை சந்திப்பதற்காக இதே ஒரு வழியில் முயற்சி செய்து உள்ளே போவதை ஊடகங்கள் வெளிப்படுத்தின. அது காமராஜாகத்தான் இருக்க முடியும், வேறு யாராக இருக்க வாய்ப்பில்லை.
காமராஜர் முறையாக ஆதரவு வழங்கவில்லை என்று சொன்ன பிறகு அவர் காரில் அமர்ந்து கையொப்பமிட்ட காணொளியை தாவேகா கட்சியினர் வெளியிட்டார்கள். அந்த நிலையிலேயே அந்த ஆட்சி அமைப்புக்கான கோரல் நிற்கிறது. முழுமையான தகுதியான 118 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வாருங்கள் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்தது. அதோடு அது நிற்கிறது. அவர் அடுத்த நாள் 5 மணிக்கு கேரளம் போகிறார் என்கிற வரை ஊடகங்களில் செய்தி வெளியானது. அதுவரை இவர்கள் யாரும் எந்த விதமான ஆதரவையும் தாவேகா கட்சிக்கு வழங்கவில்லை. அது அந்த நிலை சூழல். இந்த நிலையில் லீமா ரோஸ் லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் ஊடகங்கள் வழியாக. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைகிறது என்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார். அது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. தாவேகா அதிக உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் என்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் லீமா ரோஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இந்த நிலையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை தாவேகா கட்சியினர் தூக்கிவிட்டார்கள் அல்லது அவரை காணவில்லை என்கிற அவருடைய பரப்புரை ஊடகங்கள் வழியாகவும் ஆளுநர் மாளிகைக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அவரோடு உள்ளிட்ட IUMLோடு சேர்ந்து உள்ளிட்ட அந்த கடிதம் சரியானது இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஆளுநர் எடுக்கலாம் என்கிற யூகங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டன. அந்த கடிதத்தில் IUML அளித்திருந்த ஆதரவையும் நாங்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை, நாங்கள் திமுக யாருக்கு ஆதரவு அளிக்க சொல்கிறதோ அவருக்கே அளிக்கப் போகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறார்கள். அதனால் ஆளுநர் அந்த ஆதரவு கடிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பிறகு அன்று ஆளுநர் 5 மணிக்கு கேரளம் போவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை அவர்களுடைய கட்சியினுடைய காணொளி வழியாக அவருடைய கட்சி உறுப்பினர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகாக அவருடைய ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுன் அவர்களிடம் வழங்குகிறார்கள். அவர்கள் வழங்கியதற்கு பிறகு ஆதரவு கடிதம் ஆளுநரிடம் வழங்கப்படுகிறது. அந்த ஆதரவு கடிதம் வழங்கப்படுகிற பொழுது IUML 2 உறுப்பினர்களும் VCK 2 உறுப்பினர்களும் சேர்ந்து 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஆதரவு கடிதம் ஆளுநரிடம் வழங்கப்படுகிறது. அனைவரும் அந்த ஆதரவு கடிதம் வழங்கப்படுகிற அந்த சூழலில் நேரம் மறுப்பு, பிறகு நேரம் தரப்படுகிறது. அவர்கள் போய் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் வழங்கப்படவில்லை என்பதையும் கூட திருமாவளவன் தாம் எதற்காக ஆதரவு வழங்கினோம், பாரதிய ஜனதா கட்சி கோலச்சுகிற ஒரு ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது, சனாதனம் சார்ந்து வந்துவிடக்கூடாது என்று பல காரணிகள் அடிப்படையில் அதிக வாக்குகள் பெற்ற தாவேகா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக எங்கள் கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவை வழங்குகிறோம் என்று சொல்லி அந்த ஆதரவு கடிதத்திற்குரிய விளக்கத்தை ஊடகத்தின் வழியாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறார்கள். ஆளுநர் கேரளத்துக்கு போகிறார் என்றார்கள். இல்லை, போகவில்லை. அப்பிறகு அவர் தன்னுடைய பயணத்தை அவர் ரத்து செய்துவிட்டு இங்கே இருந்து அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான முடிவினை ஆளுநர் அறிவிக்கிறார். முன்பு நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை என்று சொன்ன IUML VCK விடுதலை சிறுத்தைகள் ஆதரவுக்கு பிறகு ஆதரவு கடிதம் அந்த இதில் சேர்க்கப்படுகிறது. இந்த நிலை வரை இப்பொழுது பிரிந்திருக்கிற அதிமுக உறுப்பினர்கள், அது ஸ்பிளிட் என்று சொல்லப்படுகிறவர்கள், எந்த ஆதரவையும் ஊடக வழியாகவோ அல்லது வேறு வழிகளிலோ தமிழக வெற்றி கழக தலைவருக்கு இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறதற்கு அவர்கள் அறிவிக்கவில்லை. இப்பொழுது அதிமுகவிலிருந்து பிரிந்து இருக்கிறவர்கள்
எந்தவித ஆதரவினையும் எந்த வழியிலையும் இந்த ஆட்சிக்கு அறிவிக்கவில்லை. அதன் அடிப்படையிலும் இந்த ஆட்சி உருவாகவில்லை. ஆட்சிக்கு முழு அளவான ஆதரவு கிடைத்த பிறகே இவர்கள் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கிறோம், மக்களினுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து அந்த அதிக வாக்குகளை பெற்ற அந்த கட்சியை ஆதரிப்பது எங்களுடைய கடமை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறுக்காக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுடைய ஆதரவை அவர் மறுக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியேறி தனித்து இயங்கி நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று அவர்கள் எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழு, சிவி சண்முகம், எஸ் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அறிவிக்கிறார்கள். இதற்கு இடையே ஒரு நிலையில் அதிமுக ஆட்சி அமைக்கிறது. அதிமுகவிற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறது. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து கோரப்பட்டதாக ஒரு செய்தி வழங்கப்பட்டது. ஆக அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வந்த ஒருவரை ஆட்சி அமைப்பது என்பது சரியாக வராது என்கிற அடிப்படையிலேயே நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. அந்த நிலையில் இந்த படங்கள் எல்லாம் கூட, அதாவது திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும், அதிமுக ஆட்சியில் இருக்கும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளித்து ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்துகள் சமூக ஊடகங்களில் மற்றும் தொலைக்காட்சிகளில் பேசப்பட்டது. இதற்கும் சாத்தியங்கள் இருக்கிறது, அதற்கான பேச்சுக்கள் நடக்கிறது என்று சொல்லப்பட்டது. இதை திமுக எந்த இடத்திலையும் மறுக்கவில்லை என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிறகாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதை நாங்கள் ஏற்கவில்லை என்று திமுக தரப்பும் சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கவில்லை. இவர்கள் அதற்கு நாங்கள் ஏற்கவில்லை, எங்கள் திமுக எதிர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுகவினுடைய அரசியல் இருக்கிறது என்பதற்காகவே நாங்கள் வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறோம் என்று 120 எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி அமைக்க ஆளுநர் உரிமை வழங்கியதுக்கு பிறகாக இவர்கள் இந்த ஸ்பிளிட்டை உருவாக்குகிறார்கள். இந்த ஸ்பிளிட்டை இந்த பிரிவை முழுமையாக ஆய்ந்து அதனுடைய முடிவுகளை பார்க்கலாம். இதற்கு அடுத்து வன்னியரசு மற்றும் செந்தமிழன் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த இருவரும் அந்த காலகட்டத்தில், அதாவது 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற விசிகே கட்சி திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டும் என்று, அவர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஊடகங்களில் செந்தமிழன் திருமாவளவன் தமிழக முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது எல்லா வழிகளும் இப்பொழுது திறந்திருக்கிறது. அவர் முதல்வர் ஆக வேண்டும் என்கிற ஒரு பரப்புரையை முன்னெடுத்தார். அதை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், திருமாவளவன் முதலமைச்சராக வருவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார் என்று நியூஸ் 18 இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது. இது எதன் அடிப்படையில் இந்த கருத்து வெளியானது, இதன் பின்புலத்தில் என்ன விஷயங்கள் இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதை திருமாவளவன் முற்றுமாக மறுதளித்தார். இது மாதிரியான பேச்சுக்கள் இருக்கின்றன, ஆனால் அதற்கு நான் எந்தவித இசைவையோ அல்லது என்னிடமோ யாரும் அதை குறித்து விவாதிக்கவில்லை என்கிற கருத்தை வெளியிட்டிருந்தார். இதில் இந்த பிளவு அதிமுக இப்பொழுது 47 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்காங்க. இந்த 2 பிரிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தாவேகா கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், தாவேகா கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், மக்கள் அளித்திருக்கிற ஆதரவை மதிக்க வேண்டும் என்பதற்காகவும், திமுகவோடு எந்தவித கூட்டும் வைக்கக்கூடாது என்பதற்காக எஸ்பி வேலுமணி தலைமையிலானவர்கள் போனார்களா என்பதை குறித்து நீங்கள் நான் சொல்கிற தகவலை அடிப்படையில் பாருங்கள்.
இதற்கு முந்தைய அந்த கேசியங்களில் தாவேகா அதிமுக இரண்டும் இணைந்து ஆட்சி அமைக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதில் தாவேகாவின் ஒரு பகுதியும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக தான் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ அது நடைமுறை ஆகவில்லை என்பதனால் அடுத்த ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் அதிகாரத்தை பெறுவதற்கோ இல்லை வேறு விஷயங்களை செய்வதற்காகவோ உள் நுழைகிறார்கள். அந்த உள் நுழைவதற்காக அதிமுகவை எப்படி பிரித்திருக்கிறார்கள் அல்லது எப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக விளக்குறேன். அதிலிருந்து உங்களுக்கு சில கருத்துக்கள் கிடைக்கும். இப்போது ஃப்ளோ டெஸ்ட், அதாவது பெரும்பான்மை நிரூபிக்கிற அந்த வாக்கெடுப்பில் அதிமுகவிலிருந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிபேல் என்று, அதாவது பொதுச் செயலாளரினுடைய முடிவுக்கு மாறாக வாக்களித்திருக்கிறார்கள். 25 ரிபேல் எம்எல்ஏக்கள். இந்த 25 ரிபேல் எம்எல்ஏக்கள் தமிழக அரசுக்கு ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அதாவது சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்கிற நிலையில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் தலைமை தாங்குகிறார். பல நிலைகளில் பல மந்திரி சபைகளில் பங்கு வகித்தவர், பல முறை வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறார். அதே சமயத்தில் அடுத்தது CV சண்முகம். இவர் நிற்கிற பகுதியில் இவருடைய சமூக பெரும்பான்மையின் அடிப்படையில் அவரும் தொடர்ந்து மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. விஜயபாஸ்கர், இவரும் இவருடைய தொகுதியில் மிகவும் பிரபலமானவர். பல காரணிகள் அடிப்படையில் இவரும் ஒரு மருத்துவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன், இவர் பெரும்பாலானவர்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். தோற்றாலும் அவருடைய தொகுதியை தக்க வைக்கிறதிலும் அந்த தொகுதிக்குள்ளே ஜெயலலிதா அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக மாறியவர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அடுத்தது KC வீரமணி, இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். ஜோலார்பேட், இவரும் அந்த தொகுதியில் அதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இப்பொழுதும் கொண்டிருக்கிறவர்கள். KP அன்பழகன் பாலக்கோடு, MR விஜயபாஸ்கர் கரூர், இவரும் ஜாதிய பின்பலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு திமுக மாறி மாறி வருகிற சூழலில் வெற்றி பெறக்கூடியவர். காமராஜ் நன்னிலம், இவர் அவருடைய தொகுதியை தனதாக்கி வைத்திருக்கிற ஒருவர். பல வெற்றிகளை பெற்று முன்னாள் மந்திரி, தொகுதிக்குள்ளே மிக செல்வாக்கை கொண்டவர். ஹரி திருத்தணி, இவரும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். மரகதம் குமரவேல் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டு வெற்றி பெற்றவர். இவரும் அந்த தொகுதி அதிமுகவினுடைய பெரும்பான்மை தொகுதி. மரகதம் சந்திரசேகர் மதுராந்தகம், இது தனி தொகுதி. SM குமரவேல் ஆற்காடு அண்ட் பாலகிருஷ்ண ரெட்டி, இவரும் தனி செல்வாக்கு பெற்றவர் ஒசூர். பல காரணி சமூக அடிப்படையில் வெற்றி பெறக்கூடியவர். மரகதம் வெற்றிவேல் என்று பாப்பிரெட்டி பெற்று, இவரும் பல வழிகளில் அந்த செல்வாக்கு மிக்கவர். ராகேஷ் சங்கராபுரம், சேகர் பரமத்தி, சத்யபாமா தாராபுரம், இது தனி தொகுதி. NSN நட்ராஜ் காங்கேயம், ஜெயக்குமார் பெருந்துறை, ஹரிபாஸ்கர் அந்தியூர், வி ரவிச்சந்திரன் பழனி, ரிமா ரோஸ் லால்குடி, அவர் எப்படி வெற்றி பெற்றார்னு உலகம் அறியும். K மோகன் பண்ருட்டி, அருள்மொழித்தேவன் புவனகிரி, திலீபன் ஜெய்சங்கர் சங்கரன் கோவில் தனி தொகுதி. SK சுப்பையா அம்பாசமுத்திரம், இவர்கள் SV வேலுமணி தலைமையில் இருக்கிறாங்க. இந்த அதிமுக தொகுதிகள் ஏதேனும் சிக்கல் உருவானாலும் திரும்ப இவர்கள் தேர்தலை சந்திக்கிற நிலை ஏற்பட்டால் கூட இந்த தொகுதிகள் அவர்களால் கையகப்படுத்த முடியும் என்கிற மிக நம்பிக்கை கொண்ட அந்த தொகுதிகளை மட்டும் தனியாக பிரித்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் இந்த களத்தில் இறக்கியிருக்கிறார்கள். சரி, இப்போது அந்த களத்திற்கு போகாமல் எடப்பாடியோடு நிற்கிறவர்கள் யார், அவர்களுடைய சதவீதம், வெற்றி சதவீதம் என்ன, அந்த தொகுதிகள் என்ன என்பதை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி, இவர் தான் தலைமை. அதுக்கப்புறம் ராஜசேகர் செய்யூர், வேலழகன் அணைக்கட்டு, இசை கோவிந்தராஜன் பர்கூர், சம்பத்குமார் அரூர், இது தனி தொகுதி. வேலு செங்கம் தனி தொகுதி. ராமச்சந்திரன் கீழ்பெண்ணாத்தூர், அகிரி கிருஷ்ணமூர்த்தி கலசபாக்கம், ஜெயசுதா ஆரணி, முக்கூர் சுப்பிரமணியம் செய்யாறு, பழனிசாமி திருக்கோயில், நலத்தம்பி கங்கவழி தனி தொகுதி. AP ஜெயசங்கரன் ஆத்தூர் தனி தொகுதி. ஏற்காடு உஷாராணி தனி தொகுதி. மணி ஓமலூர், வெங்கடாசலம் மேட்டூர், வெற்றிவேல் சங்கேரி, KC கருப்பண்ணன் பவானி,
எஸ் ராஜேந்திரன் அரியலூர், ஆர் ராஜேந்திரன் நெய்வேலி, ஓஎஸ் மணியன் வேதாரண்யம். இவர் மட்டும் கொஞ்சம் அறிந்த முகம், ஆனால் இங்கே இருக்கிறார். தலைவாய் சுந்தரம் 240 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கார். இதில் இந்த வாக்கு வித்தியாசங்களை கொஞ்சம் கவனிங்க. இபிஎஸ் மட்டும்தான் அங்கே தாவேக்கா நிற்கலை. அதனால் சுயேட்சையாக ஒருத்தர் நின்று அவர் 30,000 வாக்குகளை பெற்றார். இவர் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். அதுக்கு அடுத்து இருக்கிற அனைவரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் வெற்றிவேல் அவருடைய வாக்கு சதவீதம் வெறும் 10,000 கீழே 9,517. கேசி கருப்பண்ணன் 7,394 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கார். எஸ் பழனிசாமி 285 திருக்கோயிலூர் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். தலைவாய் சுந்தரம் 214. இவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறாங்க இந்த வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றவங்க. இதில் கீழ்பண்ணாத்தூர் மட்டும்தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எஸ் ராமச்சந்திரன் 30,465. இதில் திமுகவும் சரி, திமுகவுடைய பிச்சாண்டி அமைச்சரும் தாவேகா கட்சி சேர்ந்த உறுப்பினரும் 60,000 வாக்கள் கடும் போட்டிகள் அடிப்படையில் அங்கே நின்னதால் இவர் வெற்றி பெற்றிருக்கார். அதாவது அவர்கள் வாக்குகளை பிரித்து இங்கே தாவேகா வாக்குகளால் இவர் தோற்றிருக்காரு, இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இல்லைன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கோம். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவர் ஒரு 26,740 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஜெயலலிதா காலகட்டங்களில் அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். பல ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவருடைய பதவி பறைக்கப்பட்டது. அதுவரையும் பிறகு வரை அவருக்கு பதவி எதுவும் வழங்கப்படலை. முக்கூர் சுப்பிரமணியம் இவரும் கொஞ்சம் பிரபலமானவர் தான். 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். இந்த தொகுதிகள் எல்லாமே திரும்ப இவர்கள் அந்த தொகுதிக்கு போனால் கண்டிப்பாக வாக்குகளை பெறமாட்டாங்க அப்படிங்கிற தொகுதிகள், எல்லா தொகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடியோடு நின்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எஸ் வேலு 13,278, வேலழகன் அணைக்கட்டு 7,081, இசி கோவிந்தராஜன் 4,241 இதான் வாக்குகள் அவர்கள் அதிகப்படியாக பெற்றது. பி சம்பத்குமார் அவர் 3,329, ராஜசேகர் தனித்தொகுதி 5,668, எல் ஜெயசுதா 5,631. கீழ்பண்ணாத்தூர் தான் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் கம்பேரிசன் பார்த்துக்குங்க. எடப்பாடிக்கு பழனிசாமி 98,110, எஸ் ராமச்சந்திரன் கீழ்பண்ணாத்தூர் 30,465 வாக்குகள், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலசபாக்கம் 20,740 வாக்குகள் கூடுதல், முக்கூர் சுப்பிரமணியம் 21. இப்படி குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியோட நின்றுக்கிட்டாங்க. இது தலைவாய் சுந்தரம் இவர் மேலிட பொறுப்பாளர், அதிமுகவினுடைய மேலிட பொறுப்பாளர் 214 வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 285 திருக்கோவிலூர் எஸ் பழனிசாமி, 683 வேதாரண்யம், 962 நெய்வேலி, அரியலூர் எஸ் ராஜேந்திரன் 1,245, 1,894 ஏற்காடு உஷாராணி, 2,410 ஆத்தூர், கெங்கவெளி 2,877, அரூர் 3,329, பர்கூர் 4,241, 5,633, ஆரணி, செய்யூர் தனி 5,668, ஓமலூர் 6,234, மேட்டூர் 6,812. ஆக இந்த மாதிரியான மிக குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்ற, மிக குறைந்த அளவில் வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும், மீதி மிக அதிக பெரும்பான்மையும் தனிப்பெரும் செல்வாக்கும் இரட்டலை சின்னத்தினுடைய பலத்தை அதிகமாக பெற்றவர்கள் மட்டுமே தனித்த ஒரு அணியாக பிரிந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அணி திட்டமிட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதற்கு அடுத்து இவர்கள் உருவாக்குகிற கேசியங்கள், இந்த பிளவு தாவேகா கட்சியினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கூறுகள், அதாவது குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பிடித்துவிட்டு பிறகு வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சரியாக தனியாக பிரித்து விட்டு ஒரு அணியை, அதாவது
பல ஆண்டுகளாக அதிகார மையங்களிலே கோலோச்சியவர்களை தாவேகா தனியாக பிரிக்க முடியுமா? அதில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் முன்னாள் மந்திரிகள், அந்த தொகுதிகளினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அத்தனை பேருமே அதிகார மையங்கள், அந்த தொகுதியிலும் அதிகார மையங்கள், ஆட்சியிலும் அதிகார மையங்கள், எடப்பாடி பழனிசாமியினுடைய மிக நெருங்கிய சகாக்கள். மற்றும் ஒன்று இருக்கிறது, கொறடாவையும் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த பிரிவில். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார். கட்சி உடைகிறது என்று சொன்னால் யார் கொறடாவாக இருக்கிறாரோ அவர் ஒரு பாண்டிச்சேரியில் போய் இவர்கள் தங்கியிருக்கிற காலகட்டத்திலேயே உண்மையிலேயே கட்சி பிளவுபடுகிறது என்று சொன்னால் கொறடாவாக நியமிப்பது பொதுச் செயலாளர் தான் நியமிப்பார். பிரிந்து போகிற அணியில் கொறடாவை நியமிப்பார்களா? அப்போது கொறடாவோடு சேர்ந்த ஒரு பிளவை யார் உருவாக்கினார்கள்? கட்சியை சேர்ந்தவர்களே திட்டமிட்டு குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களையும் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் சந்திக்க வேண்டிய நேரிட்டால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பவர்களை தனியாக எடப்பாடியோடு விட்டுவிட்டு மீதி இருக்கிற எம்எல்ஏக்களை 25 எம்எல்ஏக்கள், அதில் இன்னும் வாக்களிக்காமல் சிலர் இருக்கலாம், 2-3 வாக்களிக்காமல் இருந்திருக்கிறார்கள். 25 எம்எல்ஏக்களை கொறடா உத்தரவோ அல்லது பொதுச்செயலாளருடைய உத்தரவையும் மீறி வாக்களித்திருக்கிறார்கள். ஆக அதிகார மையத்தை கொண்டவர்கள், வெற்றி பெற்ற பெரும் செல்வாக்கு படைத்தவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அவர்களை விலை கொடுத்து குதிரை பேரம் பேசி வாங்க முடியுமா? வாங்குவதற்கான நிலையில் இருக்கிறார்களா? அவர்கள்தான் ஆட்சியினுடைய கடந்த கால ஜெயலலிதா காலகட்டங்களிலிருந்து பல காலகட்டங்களில் அவர்கள்தான் அதிகார மையங்கள். இங்கே இருக்கிற பெரும் பலத்தோடு வெற்றி பெற்றவர்களில் அவர்கள்தான் தனிப்பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். குதிரை பேரம் நடந்திருக்கிறது. அதிமுகவை தாவேகா உடைத்திருக்கிறது என்பதற்கு அடிப்படை கூட கிடையாது. ஏன்னால் அவர்களை விலை கொடுத்தோ வேறு வகையிலோ நிர்பந்தப்படுத்தியோ அவர்களை கட்சியிலிருந்து தனியாக கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு எந்த பலவீனங்களும் பணம் சார்ந்தோ வேறு வகையான அதிகாரம் சார்ந்தோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இதற்கு அடுத்து அவர் தாவேகா அந்த பிளவை எப்படி பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆட்சி அமைத்த பிறகு, ஆட்சி அமைத்த அடுத்து தாவேகா கட்சியினுடைய முதல்வர் எல்லோரையும் போய் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், வைகோ அவர்கள், பிறகாக அதில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லோரையுமே அவர் முதல் நாள் ஒரு சிலரையும் பின்னால் ஒரு சிலரையும் சந்திக்கிறார். இதில் அதிக எம்எல்ஏக்களை 27 எம்எல்ஏக்களை கொண்ட அந்த அதிமுகவினுடைய பிரிவையும் சந்திக்கிறார். அவர்கள் ஆதரவு அளித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு இது மரியாதை நிமித்தமாகவோ அதை அங்கீகரிக்கிற வகையில் அல்ல, ஒரு கட்சியில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பிரிவினுடைய தலைவராக அவரை போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். இதுவரை அந்த அதிமுக பிரிவுக்கு ஆதரவோ அல்லது அதை குறித்து ஏற்போ அவர்கள் ஆட்சியில் பங்கு பெறுகிறார்கள் என்ற அறிவிப்போ தாவேகா கட்சியிலிருந்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இன்று வரை அவர்கள் அதை குறித்து எந்த விதமான சொல்லாடலையும் பயன்படுத்தவில்லை. அவர்கள் 120 ஆதரவு எம்எல்ஏக்களோடு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸை அமைச்சரவையில் சேருமாறு கோரியிருக்கிறார்கள். மற்றவர்களையும் கோரியிருக்கக்கூடும். அவர்கள் வெளியிலிருந்து நிபந்தனையின் அதாவது இஸ்யூஸ் பேசிஸ் சூழல்கள் பொறுத்து எங்களுடைய ஆதரவு இருக்கும், ஆனால் தொடர்ந்து 5 ஆண்டுகள் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த விசிகேவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவுடைய பிளவுக்கு தமிழக வெற்றி கழகம் எப்படி பொறுப்பாக முடியும்? இன்று வரை வாரியம் தலைவர்கள் தருகிறார்கள், அமைச்சரவையில் பங்கு தருகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தான் கோருகிறார். அவருடைய விருப்பம் 6 மந்திரி சபைகளை அந்த 27 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்குங்கள் என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார். சொல்வதாக சொல்லிதான் அவர்களை அழைத்து போனார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் கொறடா அங்கே இருக்கிறார். கொறடா உத்தரவு தான் செயல்படும். இவர்கள் நீதிமன்றம் செல்லலாம். நீதிமன்றம் சென்று இவர்களுடைய வாக்களிக்கிறதுக்கு தடை கோரியிருக்கலாம். அவர் அதை செய்யவில்லை. சரி, இப்பொழுது சபாநாயகரிடம் போய் முறையிடலாம். சபாநாயகர்
அது குறித்து முடிவெடுக்க வேண்டும். அவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நீதிமன்றத்தை நாடலாம். சபாநாயகர் அந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக எங்களுடைய கட்சியை இப்படி உடைத்து விட்டார்கள் என்று நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் கொறடா உத்தரவு என்பது ஒரு முக்கிய காரணி. கொறடா அந்த பிளவுபட்ட பகுதியில் இருக்கிறார். ஆக இவர்களே திட்டமிட்டு ஒரு பிளவை உருவாக்கி அந்த பிளவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக்கி அங்கே ஆட்சி கட்டிலே பங்கேற்க வைத்து பிறகு ஏதேனும் வகையில் புதிய கட்சியாக இருக்கிற வகையில் ஏதேனும் செயல்பாடுகளில் இவர்கள் முன்னெடுக்கிறார்களா, அதன் அடிப்படையில் இவர்கள் செயல்படுகிறார்களா, அதை குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்காத தமிழக வெற்றி கழகம் எப்படி அந்த பிளவுக்கு காரணமாக இருக்க முடியும்? அவர்கள் ஏற்கனவே 120 எம்எல்ஏக்களுக்குரிய அதிபெரும்பான்மை கிடைத்த பிறகு இவர்களுடைய சொல்லாடல்கள் பேச்சுகள் அத்தனையும் நடைபெறுகிறது. மன்னார்குடியுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவும் தேவையில்லாமலேயே 120 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர் அந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவிக்கிறார். தனக்கான பாதுகாப்பை முதல்வர் உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். இது அத்தனையும் இவர்களே செய்கிறார்கள். காமராஜ் ஆதரவாக இருக்கலாம், இல்லை 25 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அத்தனையும் இவர்களாகவே செய்கிறார்கள். இந்த பிளவையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் திட்டமிட்டு இந்த 25, 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரித்து லீமா ரோஸோடு சேர்த்து, லீமா ரோஸ் ஆல்குடி தொகுதியில் எப்படி வெற்றி பெற்றார் என்ற தொகுதியில் போய் நீங்கள் கேட்டால் தெரியும். இன்றும் அந்த லீமா ரோஸ் நாங்கள் தாவேகா கட்சியிலே நாங்கள் ஆட்சியிலே பங்கு பெறப் போகிறோம் என்கிற சொல்லாடலை இன்றும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளும் கட்சியிலிருந்து இதுவரை எந்த விதமான செயலும் சொற்களும் வரவில்லை. இதுதான் இன்றைய நிலை. இந்த நிலையில் இது அதிமுகவினுடைய திட்டமிட்ட ஒரு பிளவாகவும் இதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயத்தை அடைவதற்கான ஒரு திட்டமிடலோடு இந்த ஆதரவு நல்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற தாவேகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை இந்த எம்எல்ஏக்கள் பிரிந்து நிற்கிற இந்த கூறுகளை வைத்து நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். யார் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், எடப்பாடி பழனிசாமியோடு நிற்கிறவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாளை ஏதேனும் ஒரு சிக்கல் உருவாகி அந்த 25 ஆதரவாக தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் தங்களுடைய பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழக்க நேரிடால், கட்சி தாவல் அடிப்படையிலோ ஏதேனும் ஒரு சிக்கல் உருவானால் கூட அவர்கள் மீண்டும் களத்தில் சென்று வெற்றி பெற்று வந்துவிடக்கூடிய ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறவர்கள் மட்டுமே இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் கட்சி தாவல் சட்டப்படி பிரகாரம் 2/3 பங்கு இருந்தால் அவர்கள் தனி அணியாக செயல்படலாம் என்பது சட்ட விதியாக இருந்தாலும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கொறடா உத்தரவோடு இருக்கிற அவர்களே கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அதிக உறுப்பினர்களையும் கொறடாவையும் கொண்டிருக்கிற அந்த பிரிவே அதிமுக என்கிற இரட்டை இலை சின்னத்தை கொண்ட அதிமுகவாக அங்கீகரிக்கப்பட்டு அதிமுக கட்சி அவர்கள் வசமே செல்லும். அதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. இதனை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த கட்சியினுடைய சிக்கல்களை உடனடியாக இந்த பிளவை மக்கள் மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாவதற்கு முன்பாக தாமாக முன்வந்து இந்த வழக்காக இதை ஏற்று இந்த கட்சியினுடைய பிளவை அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பகுதியை அதிமுகவாக அங்கீகரித்து அதற்குரிய ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மக்கள் மற்றும் அதிமுக கட்சியினுடைய நலம் சார்ந்து என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன். தாவேகாவிற்கும் அதிமுக பிளவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதிமுக பிளவு திட்டமிட்டு இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியினரை தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிற நிலைப்பாட்டை எடுக்க வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சில முன்னெடுப்புகள் அவரிடம் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.